உங்க வைஃப் வராங்க பாஸ். ரோகிணியா? யோ, உன் பழைய வைஃப் இல்லையா, புது வைஃப் கனகா. அவ எதுக்கு இங்க வரா? ஏன் ஹஸ்பண்ட பார்க்க வைஃப் வரக்கூடாதா? ஹாய் ஹஸ்பண்ட். மெதுவா பேசு. நான் ஏன் மெதுவா பேசணும்? கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல. எதுக்குமா வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா கிட்ட ஹஸ்பண்ட பார்க்கணும்னு சொன்னா அவங்க போன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்தேன். நானே வரேன்னு சொன்னேன்ல. நீ ஏன் இங்க வந்த? இங்க தான ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கு. நீயும் இருக்க. அப்புறப்பா மனோஜ் சார், பணம் வந்துச்சா? அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களா? இன்னும் வரல சார். சீக்கிரம் பணத்தை வாங்கிடுங்க. உங்க ஜாதகப்படி இந்நேரம் லட்சுமி உங்க கைக்கு வந்திருக்கணும். அதிர்ஷ்ட லட்சுமி உங்களை தேடி வரும். ப்ரோ, உங்க வைஃப் வராங்க. அதான் அப்பயே வந்து ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாஸ், வைஃப் நம்பர் 1 ரோகிணி வராங்க. இது ரோகிணியா? மனோஜ், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். வந்து வாங்கி கொடு. இப்பவே வேணும், வாங்கி கொடு. ப்ரோ, வாங்கி கொடு, வாங்கி கொடு. நீங்க போய் ஃப்ரிட்ஜ்ல இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மனோஜ், அந்த பொண்ணு இங்க அவ எதுக்கு வந்து உன்கிட்ட ஐஸ்கிரீம் கேக்குறான்? எதுக்கு இங்க வந்திருக்கா? அது பொருள் வாங்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்படி பொருள் வாங்க வருவா? அவளுக்கு தான் வாங்க தெரியாது. அவ ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல. ஹஸ்பண்டா? ஆமா, அவ ஹஸ்பண்டோட தான் வந்திருக்கா. யார் அவங்க ஹஸ்பண்ட்? ஹாய் சார். ஹாய். நீங்க தான் அவங்க ஹஸ்பண்டா? ஆமா, நான் தான். ஓ, உங்க மேரேஜ்க்கு நான் தான் உங்களுக்கு மேக்கப் போட்டேன். அப்போ உங்க மேரேஜ் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. நான் கேட்ட பணத்தை கொடுத்ததும் நமக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேற ஊர்ல வேலைக்கு கூட பேசிட்டேன். நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கவலைப்படாத, சீக்கிரம் பணத்தை கொடுத்துறேன். எனக்கு நிஜமாவே அந்த பணம் தேவைப்படுது. அதான். சே, நான் அப்படிலாம் நினைக்கல. ஒரு சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ரோகிணி. நான் சீக்கிரம் கொடுத்துறேன். கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை கொடுத்துரு. நானும் டைவர்ஸ் கொடுத்துறேன். அது தரக்கூடாது. இரு வாங்க மாப்ள, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்? நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். என்ன முடிச்சிட்டு? புரியலையே. வாங்க காட்டுறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணிடலாம்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு விட்டா அப்புறம் 15 நாளுக்கு நல்ல நாளே இல்ல. என்ன சார் இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறப்பா மனோஜ், சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உங்க வாழ்க்கையை தொடங்குறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் முடியாது சார். முதல்ல எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இப்போ மட்டும் சாந்தி முகூர்த்தம் நடந்து வெளியில தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். யோ, இது நல்ல கதையா இருக்கே. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? சார், இதெல்லாம் சட்டப்படி தப்பு சார். டிவோர்ஸ் நடக்காம எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது எப்படி சார்? நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நடந்ததுன்னா சரியாயிடும். அந்த பொண்ணோட கடத்தல அப்படிதான் இருக்கு. சார், முதல்ல நம்ம பேசின பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை கேட்கறேன். இல்ல பப்பரப்பா மனோஜ், இது நடந்தப்ப கூட இல்ல சார், நானே ஆண்டி பேசுறேன். என்ன சார்? பப்பரப்பா மனோஜ், ஆண்டி, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. உங்க பேச்சு நம்பி தான் நானும் தாலியை கட்டினேன். இல்ல மாப்ள, அது வந்து ஆண்டி, நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் அதை வச்சு நான் சில கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். அதனால தான் கேட்கறேன். இது எல்லாத்தையும் விட எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்க அன்னைக்கே பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். நீங்க அதெல்லாம் செய்யாம இப்ப வந்து திடீர்னு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்னு சொல்றீங்க. அது இல்ல மாப்ள, இதெல்லாம் எப்படி நடந்தாலே ஆகணும். அதுவும் இன்னைக்கு விட்டா வேற நாள் நல்லா இல்ல. அதுக்கு தான். ஆண்டி, இப்ப மட்டும் சாந்தி முகூர்த்தம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே நாள் சரியில்லாம போயிடும். முதல்ல நான் டைவர்ஸ் வாங்கணும். அதுக்காக தான் சொல்றேன், முதல்ல எனக்கு பணத்தை கொடுங்க. இல்ல மாப்ள, முதல்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். ஆண்டி, அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ண பணம் தரேன் தானே சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன உடனே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கணும். சொன்னேன், புரிஞ்சுக்கல. டிவோர்ஸ் நான் முதல்ல வாங்கணும். இது மட்டும் வெளில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். மாப்ள நில்லுங்க. மாப்ள நில்லுங்க. மாப்ள என்ன சார் இப்படி பேசிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்ல மேடம். இன்னைக்கு பப்பரப்பா மனோஜுக்கு சந்திராஷ்டமம். நான் கிளம்பும் போதே கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன். அவர் தான் கேட்கல. நம்ம சைலண்டா இருந்தாலும் சந்திராஷ்டமம் இப்படிதான் வேலையை காட்டும். நாளைக்கு சந்திரன் எல்லாம் சரியாயிடும். சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். அவர் எப்ப இங்க வருவாரு? நான் சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வைக்கிறது அதை சொல்லுங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. பணம் வந்தாலே அவர் சரியாயிடுவாரு. நான் வரேன் மேடம். கல்யாணம் ஆனால் பணம் வரும். பணம் வந்தாக்க ரவைங்க டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மூடோடு இருந்த மனோஜ் எண்ணத்தில் மண் விழுற மாதிரி சம்பவம் நடக்குது. அதை ஆமாங்க, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்க மாமியார் முதலிரவு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் காசு கேட்குறதுக்காக வாங்கிறதுக்காக அந்த கும்பலோட அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே போனோட தான் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்குது. வாங்க மாப்பிள்ளை, இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்கள் என்னதை முடிக்கிறீங்க? முதல் காசை கொடுங்க. இல்லை இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் காசுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஏங்க நீங்கள் அன்றைக்கி என்னங்க சொன்னீங்க? பணம் தரேன்னு சொன்னது என்னங்க, நான் அதை கம்மிட் ஆனேன். என்ன டைவர்ஸ் வாங்காமல் இதெல்லாம் பண்ணோம்னா எல்லோரும் உள்ளே போயிடுவோம். உடனே மொட்டையாக பயந்துறேன். நீ கல்யாணம் பண்ணது நான் ஏன் உள்ளே போகணும்? நீ நல்லா கூட இருந்து எல்லாம் இது பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு வீதியை கிளப்பிடுறான் மனோஜ். ஆனால் அந்த அம்மா பிடிவாதமாக இருக்குது. இதெல்லாம் நடந்தால் தான் பணம் தருவேன்ட்டு உடனே டக்குன்னு மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே அந்த அம்மா அந்த புரோக்கர் அதான் ஜோசியர்கிட்ட, என்னங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க அப்படின்னு. சரி நான் பேசுகிறேங்க அவன்கிட்ட, இருந்தாலும் நீங்கள் பணத்தை கொடுக்குறதுக்கு வழியை பண்ணுங்கள். இதில் இந்த லூசு எங்கேயா ஓடி போயிடுவோம், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அப்போ பணத்தை கொடுங்க, பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்கார் கன்வின்ஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த அம்மா பணம் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஆக மொத்தம் மனோஜ் 2 பக்கத்து மாட்டிக்கிட்டு இடி வாங்க போகிறான்.